அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. காலேஜுக்குள்ள வரமாட்டேன்னு நினைச்சேன். ஏன் வராம எங்க போறோம்? சீட்டு வாங்கி கொடுத்ததே நான் தானே. அப்ப நான் வராம எப்படி இருப்பேன்? இல்ல நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீல, கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டீங்க. அதே வருவீரோ மாட்டீரோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. பரவாயில்ல வந்துட்டீங்க. இங்க வாரு, என்னதே கல்யாணம் முடிச்சாலும் எனக்கு படிப்பு முக்கியம். படிக்கிற வயசுல நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். எனக்கு அவசியம் தேவை, அதனால நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். அதுக்காக என் படிப்பை கெடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சரிவே சரிவே, தெளிவா தான் இருக்கிய. ஆமா ஆமா தெளிவுதே. எங்க அந்த பிள்ளை வந்துட்டோம்ல. எங்க போன? நம்ம எங்க போக? இங்கனே கேண்டீன் இருக்கான்னு பார்க்க போனீங்க. கேண்டீன் இருந்து சிப்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க. இல்ல எங்க போனாலும் அசிங்கப்படுத்தாம இருக்கவே மாட்டியல்ல. எங்க போனாலும் சோறுவே முக்கியம். முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கறணும். ஒருவேளை கிளாஸ் கட்டி நிக்கிற மாதிரி இருந்த கேண்டீனுக்கு தான போகணும். அதே இதெல்லாம் படிச்சு டிகிரி வாங்கிடுவேனே. உனக்காக நான் அவர்கிட்ட போய் கையில கால விழுந்து ஏதாவது சீட் வாங்கி கொடுத்து மத்தியா இப்படி செருப்பு ஓட்டி அடிக்கணும். இந்தியன் செருப்பு வேணுமா, தாய்லாந்து செருப்பு வேணுமா, மூஞ்சி செருப்பு வேணும். என்ன செய்ய? திண்ணி முட்டையில கூட வச்சிருந்தா அப்படியே. என்ன என்னையும் சேர்த்து சொல்ற? ஏன் கல்யாணம் ஆயிட்டா நீ திங்கவே மாட்டியோ? கல்யாணம் ஆயிட்ட சில பேர் திருந்திடுவாங்க. அம்மா ஏம்ல சும்மா இரு. வந்துட்டாளுங்க. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவைன்னு. ஏய் இப்ப ஆடி அமாவாசை இல்ல, பங்குனி, அதாவது ஏப்ரல் 2. என்ன நக்கலாக்கும்? இல்ல கிண்டல். ஏம்ல சித்தன வாய் வச்சிட்டு மூடிட்டு நில்லே. பின்ன மாஸ்டர் தப்பா சொல்லிக்கிறதுக்கு இதெல்லாம் காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்கி கிழிக்க போதே. என்ன சீனியர்ங்கற மரியாதை இல்ல ஓல? என்ன உங்க இஷ்டத்துக்கு காலேஜுக்கு வரியா? அந்த பிரின்சிபல் கையில விழுந்து சீட் வாங்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க காலேஜ் வரணுமா? ஏன் நீங்க போய் கையில விழுந்தீங்களோ இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சொல்லுங்க. நான் விழுகலனே. அதுக்காக கஷ்டப்பட்டு சீட் வாங்கிட்டு ஒழுங்கா காலேஜுக்கு வந்து படிக்கலாம் கிடையாது. என்ன நான் சீனியர், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? சீனியர்னா எனி டைம் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணுமா? இங்க பாருங்க, சும்மா சும்மா மிரட்டி பார்க்காதீங்க. என்ன எங்களோட ஒரு வருஷம் நீங்க சீனியர்க்கே நாங்க ஒத்துக்குறோம். அதுக்காக மிரட்டி பார்த்து எங்களை எதுவும் செய்ய முடியாது. என்ன ரொம்பட்டே கழுதைக்குலாம் காது முளைக்க முடியாது. யாரு கண்டா? கோவேரி கழுதைக்கு வாய் முளைக்க முடியாது. யாரு கண்டா? ஏய் யார் பத்திட்டு கோவேரி கழுதைங்கற? பின்ன எங்களை பார்த்து நீங்க கழுதைன்னு சொல்லலாம். உங்களை பார்த்து நம்ம கோவேரி கழுதைங்கற கோவருதா வருதுல? அப்ப அதே மாதிரி எங்களுக்கு வரும். நீ என்ன மூஞ்சிய குரங்கு கணக்கா வச்சிருக்க? நாங்க அப்பள வைக்க மாட்டோம். நாங்க எப்பவுமே ஸ்மைல் பேசோட தெரியும். சேத்தன வாயை பொத்திக்கிட்டு நில்லு. இங்க பாரு, தேவலாம உங்களுக்கு இருக்காது. என்ன நாங்க காலேஜுக்கு வரலடா, அது எங்களோட பர்சனல் ப்ராப்ளம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன நீ காலேஜ் சேர்மன்னா உங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணுமா? அப்பலாம் அவசியம் கிடையாது. எனக்கு இந்த காலேஜ்ல சீட் கொடுத்தது பிரின்சிபல். நான் எது வந்தாலும் அவர்கிட்ட தான் பேசுவேன், அவர்கிட்ட தான் சொல்லுவேன். அதை பத்தி உங்க எதை சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஓகே? சேர்மனை மதிக்க மாட்டறியா? இதுக்கு பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஓஹோ அப்படியா? பின்விளைவுகளா எப்படி இருக்கும்? எந்த பக்கத்து பக்கத்துல விளைவுகள் விட்டு எங்களுக்கு பெருசா தெரியலையே. யாம்ல பின்னால கோவறதா? நீ எனக்கு சாணி மாதிரி நிப்பனா? அப்படியா? நான் டீசன்ட்ல பாப்பேன் தெரியுமா? டீசன்ட்ல தீய வைக்கணும். மூடிட்டு நில்லு. இங்க வாருங்க சீனியர், நீங்க சீனியர் தான் நாங்க ஒத்துக்குறோம். அதுக்காக உங்ககிட்ட எல்லாத்தையும் எதுக்கு நாங்க சொல்லணும்? எங்க இஷ்டப்படி தான் நாங்க இருப்போம். நாங்க இந்த காலேஜுக்கு படிக்க வர எங்களுக்கு மார்க் தராங்க. நாங்க படிச்சு டிகிரி வாங்கிட்டு போறோம். அதே மாதிரி நீங்க படிச்சு நீங்க டிகிரி வாங்கிட்டு போங்க. இல்ல உங்க டிகிரி எங்களுக்கு தர போறீங்க, எங்க டிகிரி உங்களுக்கு தர போறோமா? அப்படியே இல்ல நாங்க அரியர் வச்சா நீங்க தான் எழுதி கொடுக்க போறீங்க, நீங்க அரியர் வச்சா நாங்க எழுதி கொடுக்க போறோமா? சுஜி இன்னைக்குதே சாணி எடுத்து மூஞ்சி அடிச்ச மாதிரி பதில் சொல்லிருக்க. நீ வாயை பொத்திட்டு நில்லு. இதுக்கெல்லாம் ரொம்ப அனுபவப்பிய. ஏய் இங்க என்ன செய்யறியா? ஏமா தாயே மூஞ்சி க்ளோஸ் அப்ல காட்டு, அது செத்து போயிரும் போல. கொன்னு போட்டுறேன். அடடே சூனியர் பிள்ளைங்க. சூனிய வைக்க வந்தமா? அண்ணே என்ன எங்க பார்த்து சூனிய வைக்க அந்த மாதிரி தெரியுதா? அண்ணே நாங்க ஜூனியர், நீ சூனியர் பிள்ளைங்க இல்ல. ஐயோ மன்னிச்சுக்கிறங்க, டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு தெரியாம. நான் சீனியர்ல, அதனால. அண்ணே அது சீனியர் இல்லனே, சீனியர். சரி விடுங்க. சின்ன பிள்ளைகிட்ட பாடம் கத்துக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுத்தா நம்ம கத்துக்கணும்ல. வெக்கமா இல்ல? உன்னைய மாதிரி எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டுட்டே தெரிவாங்கறோம். அப்படி வெக்கமான சூடு சோறும் இல்லாதவன் தெரிஞ்சா சரி. வாய் இருக்குண்டே ரொம்ப பேசாதீங்க. நாங்கெல்லாம் பேசாம அமைதியா இருக்கோம்னா அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட காரணம் இருக்கும். என்ன நாங்களும் உங்களை மாதிரி முதற்காரவரே, உங்களை மாதிரி எங்களுக்கும் பேச தெரியும். பேசணும்டா தாங்க மாட்டிய, அதனாலதான் வாய் பொத்திக்கிருக்கோம். சரியா? பெல் அடிச்சாங்க வரோம். வாங்க. இலை இவர்களை அப்புறம் ஏதாவது பண்ணணும்டா. ஏதாவது பண்ணாதே ஆத்திரம் தீரும். இங்க பாரு, இப்படியே கிறுக்கு மாதிரி பண்ணி மென்டல் ஆகி போயிடாது. என்ன அப்புறம் மென்டல் ஆஸ்பத்திரியில தான் உனக்கு சேர்க்க வேண்டிய நிலைமை வரும். சேர்மன் மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம்னு சொல்லி நாளைக்கு போட்டுருவாங்க. என்ன இங்க பாரு, நீ யாரை வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. என்ன ஆனா அந்த இந்த ஓரத்துல நினைச்சு வத்தியா, அந்த பிள்ளை மட்டும் செய்யாது. ஏன்னா அந்த பிள்ளை ஆளு வெக்கங்கட்டவனே. அதை எப்படி ஆள்னு சொல்லுவ? அவன் எதிரிக்கிறே உன் ஆளுங்கற. உனக்கு வேணா எதிரியா இருந்துட்டு போட்டோம். என் ஆளா பிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இன்னில இருந்து காதலிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். காதுல எரும மாட்டு சாணி விழுக. அப்படியா? நன்றிகள் பல.
காலேஜ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் வந்ததில்ல. வந்திருக்கேன், ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன் ஒவ்வொரு கிளாஸ்க்கா. ஸோ நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஏதாவது ரீசனோட தான் வந்திருக்கேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த காலேஜில் சலுகை உண்டு, இடமும் உண்டு. ஸ்காலர்ஷிப் இந்த காலேஜில் ஃப்ரீயாகவே பண்ணி தரோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போதுமே இந்த காலேஜில் நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஒழுக்கம், ஒழுக்கம், ஒழுக்கம். ஒழுக்கம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். மற்றபடி அதை தாண்டி வேற எதையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். படிக்கிறது ரெண்டாவது விஷயம், ஒழுக்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். திருக்குறள் தெரியும்னு நினைக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த திருக்குறள் படிதான் நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ கரெக்டாக எல்லாரும் இருந்துக்கணும். ஏல என்னல ஒழுக்கங்களுக்கெல்லாம் பேசுறாப்ல. இல்ல ஸ்கூல் படிக்கும் போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. என்னல காலேஜ் வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி தான் காலேஜுக்கு வந்தோம். என்ன இப்படி பேசிக்கிருக்காரு? அப்ப இங்க ஆப் வச்சிருவீங்க என்ன? வாய் முடிச்ச நேரம் பேசாம ஒரு லோடா லோடா லோடான்னு அவர் சொல்றது சரிதான். சரி, ஓகே. இப்போ எதுக்கு வந்தோமோ அதை பத்தி பேசலாம். இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு நியூவா ஒரு ப்ரொஃபஸரை உள்ள கொண்டு வந்திருக்கோம். அவர் கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வந்திருக்காரு. நம்ம காலேஜில் அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. சொல்லப்போனால் அவர் கிடைச்சதுக்கு நம்ம தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவ்வளோ குட் பர்சன். எல்லாத்தையும் நல்லா மேனேஜ் அவரை இன்வைட் பண்ணிடலாமா? ஓகே, மிஸ்டர் சக்திவேல் உள்ள வாங்க. என்னது எனக்கே சாக்கத்தே இருக்கு. இதுவே எதிர்பாராததை எதிர்பாருங்களோ இருக்கும்ல. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் தமிழ். ஹாய். இவர்தான் நம்ம காலேஜுக்கு புதுசாக வந்திருக்க ப்ரொஃபஸர். அவர் பேர் சக்திவேல். உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் எல்லா சந்தேகத்தையும் அவர் கிளியர் பண்ணுவார். ஸ்பெஷலாக உள்ள கொண்டு வந்திருக்கோன்னு கூட சொல்லலாம். மீதி அவர் பேசுவார். சார் பேசுங்க, நான் வரேன். ஓகே சார். ஏன் எந்திரிச்சிருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய சாக்காக தான் இருக்கும். ஏன்னா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல இருக்கீங்க. ஓகே, நான் தான் புதுசாக வந்திருக்க ப்ரொஃபஸர். எல்லா சம்மந்தப்பட்ட லெசன்ஸையும் நான் எடுப்பேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். சார், எங்களால் நம்பவே முடியல. நம்ப முடியாததே. நம்ப முடியாமல் தானே சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஸோ டோன்ட் வரி. ஓகே. ஹாய் தமிழ். ஹாய். எதிர்பார்க்காம வந்திருக்கியா? நானே எதிர்பார்க்கல. இந்த காலேஜில் தான் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரப்போகுதுன்னு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி தான் நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இன்னிலேருந்தே லெசன் ஸ்டார்ட் பண்ண வேணாம், மெதுவாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. என் பேர் சக்திவேல். நான் இவ்வளோ நாள் சென்னையில் இருந்தேன். சொல்லப்போனால் காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வரணுங்கிறது என்னோடய ஐடியா கிடையாது. ஆனால் ஏதாவது பண்ணி லைஃப்பில் முன்னுக்கு வரணுங்கிறது என்னோடய ஆசை. அந்த விதத்தில் நிறையா இயக்கங்கள், நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்து அது தடுமாறி போயிருக்கு. உட்காருங்க தமிழ். ஓகே சி, எல்லாருமே நல்லபடியாக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி காலேஜ் விட்டு வெளியே போகணுங்கிறது என்னோடய ஆசை. ஓகே, அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தான். ஆனால் படிக்கிறதையே தாண்டி லைஃப் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருக்க விரும்பலை, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்க நான் விரும்புகிறேன். உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, என்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இனி வரப்போகிற காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணணும்னு முதல்ல ஒரு மனநிலைமைக்கு நம்ம வரணும். ஏன்னா நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். அவர் யார் சொல்லிக்கிறக்காண்டு புரியுதா? சத்த நேரம் வாய் மூடிட்டு பேசாமல் இருக்கீங்களா? ஸோ லைஃப்பில் நமக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதில்
குட் லெசன் கிடைக்கும், பேட் லெசன் கிடைக்கும். ஆனால் நம்ம குட் லெசன்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர பேட் லெசன்ஸை நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எல்லாத்தையும் பற்றி இனி வரப்போகிற இந்த ட்ராவலில் நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? இலை என்ன இல்லை என்னன்னு கேக்குறேன். ஏன் ஒரே நாள்ல மொத்தமா மயக்கி விட்டாலோ? அம்மா நீ வேற கடுப்ப கிளப்பம் பேசாம இருமா, மயக்கி கிழிச்சா. ஓ மயக்காமத்தே காலையில மகடிக்கு ஊதுன பாம்பு கணக்கானு பேசிக்கிருந்தியோ? இல்ல என்னன்னு கேக்குறேன். அம்மா எரிச்சல கிளப்பாதம்மா, ஏமா நீ வேற. அம்மா ஒரு பெத்தாயிட்ட எவனும் சொல்லக்கூடாதே, இருந்தாலும் என் ஆத்திரம். அம்மா அவளுக்கு எனக்கு முதராத்திரியே நடக்கலம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா எதுவுமே நடக்கல. அவ என்னென்ன பேசினா தெரியுமா? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூணி கூறி போச்சுமா, அசிங்கமா போச்சுமா. அசிங்கமா போச்சா? இலே ஒரு பொட்டச்சிய அடக்கி ஆளத்தரல, நீலாம் ஒரு ஆம்பளை, வெளியே சொல்லிட்டு தெரியாத. வாய பொத்து, அவன் நீ அசிங்கப்படுத்திக்கிருக்கானா, நீ சேர்த்துல அசிங்கப்படுத்திக்கிருக்க. பெறவென்னடா? இல்ல தெரியாமத்தையும் கேக்குறேன். ஊருக்குள்ளத்தே ஆம்பளைன்னு சொல்லிட்டு தெரியறது என்ன? பொண்டாட்டி அடக்க தெரியாதவன் வேற என்னத்தான் அடக்க முடியும்? அம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அவ அப்படியே அவ ஆத்தாக்காரி மாதிரியே இருக்காமா. எல்லா விஷயத்திலயும் எல்லா விதத்திலையும் எனக்கு என்னமோ அவ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடனே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காளோன்னு தோணுது. அம்மா அவளை அடக்கணுமா, எனக்கு ஏதாவது வழி சொல்லு. இன்னைக்கு அவளுக்கு எனக்கு முதராத்திரி நடந்தே ஆகணும். முதராத்திரி நடந்தாதே அவளை என்னால அடக்க முடியுமா? அத நேத்தே நீ ஆம்பளை கணக்கா நடந்து அதை நடத்திட்டு இருக்கணும். பெத்த தாயிட்டு வந்து கேட்டுக்கிருக்க. அம்மா எனக்கு உன்னை விட்டு வேற யாருமா இருக்கா? அம்மா எனக்கு அம்மட்டு வருத்தமா இருக்குமா. சரிதே, அதுக்காக என்ன செய்யணும் ஒண்ணுமே விளங்கல. இப்ப படிக்க போறேன்னு போயிட்டா, இனி ஆட்டமால ஆடுவா. இங்க வாடுறா, அவளை அப்படி வைக்க கூடாதுடா. அவளை இந்த வீட்டுல அடிமத்தனமா போடுறதுக்கிட்டே நான் அவ கழுத்துல தாலி கட்டினதவே நான் ஏத்துக்கிட்டேன். என்ன சம்பந்தமே இல்லாம அவன் நடந்துக்கிருக்கா என்ன? அவ ஆத்தாக்காரி மாதிரி ஆட்டம் போட்டு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அப்புறம் அவ என்னை வேற மாதிரி பாப்பா. சும்மா வாயிலே சொல்லாத, எனக்கு ஏதாவது வழி சொல்லு. இலே அது மட்டும் கிடையாது, இப்போ உனக்கு ஒரு வாரிசு வந்துச்சுன்னு வச்சுக்க, முழு சொத்துமே நம்ம பேருக்கே வந்துருமடா. அதனால முதல்ல ஒரு வாரிசை பெத்து கொடுக்குற வழிய அவளை பார்க்க வைக்கணும். அதுக்கு உனக்கு அவளுக்கும் முதராத்திரி நடக்கணும். என்னம்மா சொல்ற? இது வரைக்கும் இல்லாததெல்லாம் இருக்கு, என்ன புதுசா சொல்லிக்கிருக்க? எவரு உன் தாத்தை எம்புட்டு நேக்கா நிலா பேர்ல அத்தனை சொத்தை எழுதி வச்சியான். என்ன மத்த பேர பேத்திங்கள அவன் பெருசா நினைக்கல, நிலாதையும் பெருசுன்னு நினைச்சு எழுதி வச்சிட்டியான். ஓம் பேர்ல எழுதி வச்சா இங்க யாருக்குமே மொத்தமா கொடுக்க விட மாட்டோம், நிலா பேர் எழுதி வச்சா எல்லாத்துக்கும் பிரிச்சு வைப்பா அப்படின்ற எண்ணத்துல உன் தாத்தி எழுதி வச்சிட்டான். ஆனா அதை பிரிச்சு வைக்க கூடாதுன்னு நான் குடும்பத்தை பிரிச்சேன். என்ன இப்ப நிலா வச்சதே நம்ம மண்டையை கழுவணும் என்ன? அதனால உனக்கு ஒரு வாரிசு வந்தா அந்த வாரிசுன பேரை வச்சு எல்லா சொத்தையும் எழுதி கேட்டா என் அண்ணங்காரை தன்னால எழுதி கொடுத்துருவியான். அவன் மகளுக்கு ஒரு வாரிசுண்டா, அவன் எப்படி சும்மா இருப்பியான்? அம்மா இது நல்ல ஐடியாவெல்லாம் இருக்கு. ஐடியா சரிதே, இதை கரெக்டா செய்யணும்படி. அதுக்கு நீதே வழி செய்யணும். மா அவ எப்படி திமுறா திராவட்டா இருக்கான்னு தெரியுமா? என்னையும் எது தெரிஞ்சு பேசுறாமா, புருஷங்கிற மரியாதையை கொடுக்க மாட்டாமா. மொத்தத்துல அவ அந்த வீட்டுக்குள்ள வேற ஏதாவது காரணத்துக்காகவே வந்திருக்கா, அது எனக்கு தெரியுது. ஆனா அம்மா சின்ன வயசுல பண்ண சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காமா, அதை வச்சு நீ மிரட்டிக்கிட்டே இருக்காமா. ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. இருக்குதேன்னு சொன்னேன் என்ன? அவசர புத்தி ஓம்பளை புத்தி. அம்மா அதெல்லாம் விட்டு தள்ளுமா. ஆனா அதெல்லாம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் பயமாயி போச்சு, எப்படி இவளுக்கு இதெல்லாம் தெரியும்னு. அதெல்லாம் நான் சொல்லி சமாளிச்சிருவேன். இன்னைக்கு அவளுக்கு எனக்கு முதலாத்திரி நடக்கணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணு. அப்படிதானே, நீ பேசாம இரு. நைட்டு தன்னால மானே உன் கூட்டுக்குள்ள வந்து சிக்கும் என்ன? அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஓன் சாமாத்தியம் என்ன? சரிம்மா. என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வர வேண்டியதானே, எதுக்கு இப்படி வெளியே வர சொல்லி பேசிக்கிருக்கிய என்ன? இல்ல மச்சான், இது வீட்டுல வச்சு பேசினா சரியா வராது, அதையும் தனியா வந்தேன். என்ன மாப்பிள்ள கிம்பட்டு ஒரு மாதிரி பேசிக்கிருக்கிய என்ன? என் கண்ணுக்கு ஏதாவது பேசி பிடிச்சோ? என்னாச்சு? ஒன்னும் இல்ல மச்சான், பழசு தோன்றேன்னு நினைக்காதீங்க. முறையா உங்க தங்கச்சிய உங்ககிட்ட வந்து நான் பொண்ணு கேட்கும் போது அத்தனை பேரும் அருவாவை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் உங்க எல்லாத்தையும் சமாளிச்சு திருப்பாச்சி படத்துல வர்ற தங்கச்சியோட மாப்பிள்ள மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுதே உங்க தங்கச்சியை கல்யாணம் முடிச்சேன். அதுவும் ஆர்மிக்காரனுக்கெல்லாம் கட்டியே கொடுக்க முடியாது அப்படின்ற நிலைமையிலதான் கட்டி கொடுத்திய. அது எதுக்கு மாப்பிள்ள இப்ப தோண்டிக்கிருக்கிய? ஏன் மாப்பிள்ள எதையாவது பழச தோண்டி எதாவது ஆராய்ச்சி பண்ணு நினைக்கிறீங்களோ? சிச்சி இல்ல மச்சான், அப்படி இல்ல. எனக்கு என் பொண்டாட்டியோட, அதாவது எங்க 2 பேர்த்தோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இத சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, எப்படி நினைப்பீங்கன்னு புரியல, இருந்தாலும் சொல்றேன்.
இன்ன வரைக்கும் உங்க தங்கச்சியா மட்டும்தான் இருக்காளே தவிர எனக்கு அவ பொண்டாட்டி ஆகல. மாப்பிள்ள நெசந்தே மச்சான் அப்படித்தான் இருக்கா. ஆரம்பத்துல என்கிட்ட அவளை நீங்க ஒப்படைக்கும் போது குழந்தைத்தனத்தோடதே ஒப்படைச்சிய. அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருக்கா. அவளே ஒரு குழந்தை, நமக்கு எதுக்கு குழந்தை அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க இருந்தோம். ஆனா ஊர் உலகம் அதெல்லாம் வாய் அடிக்க முடியாதுன்னு சொல்லி ஏன் அம்மா கூட என்கிட்ட வந்து தனியே கேட்டாங்க. இன்ன வரைக்கும் என்னடா குழந்தை குட்டின்னு எதுவும் இல்லை, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பெத்த தாயே கேட்டதுக்கு பிறகும் அதை பத்தி எந்த முடிவுமே எடுக்காம இருந்தா நல்லா இருக்காதுந்தே. அதை பத்தி யோசிச்சுட்டு 2 பேரும் ஒரு தடவை பேசியிருந்தோம். அப்பவும் அவ ஒரு மாதிரியாதே இருந்தா, இப்பவும் ஒரு மாதிரியாதே இருக்கா. எனக்கு என்னமோ அந்த விஷயத்துல அவளுக்கு ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா மச்சான் இது வரைக்கும் ஈடுபாடு இல்லைங்கிறத விளையாட்டு போக்குல ஏன் சில டைம் வந்து கோபத்துல கூட அதை என்கிட்ட வெளிப்படுத்தியிருக்கா. ஆனா மச்சான் இப்பெல்லாம் அவன் நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பயந்து வருது. நெசத்துக்குமே அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப ரொம்ப பயப்படுறா மச்சான். என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை நாள் மறைப்பீங்க இந்த விஷயத்த? எத்தனை நாள் மறைச்சாலும் சரி அந்த பிள்ளைய கட்டிக்க போறவன் ஒரு நாள் கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சே தான் தீர்வியான். அப்ப அவன் கண்டுபிடிக்கும் போது உங்ககிட்ட கேள்வி கேட்பியான், அதுக்கு என்ன பதில் சொல்லிய? எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிருங்க, அதையும் சரியா வரும். எல்லாம் தெரிஞ்சு ஒண்ணும் நடக்கல, தெரியாம நடந்ததே. இங்க தெரிஞ்சு பண்ற தப்புக்கே மன்னிப்பு இருக்கும் போது தெரியாம பண்ற தப்புக்கு மன்னிப்பு எவ்வளவோ இருக்கு. அதனால புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிறங்க. ஒரு கோடாங்கியா இருந்து நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். ஏன்னா உண்மையை உடச்சு பேசணும்ல, அதுக்கு பிறகு முடிவெடுக்க போறது நீங்க. என்னாச்சு மச்சான், கண்ணைக்கு ஏதாவது பிரச்சனையா? ஃபிக்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதே வந்த மாதிரி எனக்கு தெரியுது. கேள்விப்பட்டிருக்கேன் ஃபிக்ஸ் வந்தா அப்படி சீக்கிரத்தில் குழந்தை பிறக்காதுன்னு. இப்போ குழந்தை ஒன்று எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு என் பொண்டாட்டிலே முக்கியம். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியணும். ஒரு புருஷனா இருந்து அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு மச்சான். அதனாலதான் கேட்குறேன். ஆர்மியில இருக்கேன், எப்போ வேணாலும் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். மாப்பிள்ள என்ன பேசிக்கிருக்கிய? என் தங்கச்சி ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காகவே அவளை உங்களுக்கு கட்டி வச்சேன். என்ன சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறிய? இல்ல மச்சான், எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நாங்க உருவாக்கிக்கிறோம்ல, அதுக்குதான் கேட்கிறேன். அவளுக்கு என்ன பிரச்சனைடே என்னால புரிஞ்சுக்கிறவே முடியல. ஒரு மாதிரி இடையிலேயே திணுசா நடந்துக்கிறா, ஒரு மாதிரி பண்றா. அது அவளாலேயே அதை கண்டுபிடிக்க முடியலையா, இல்ல அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு கூட என்னால அதை யோசிக்கவே முடியல மச்சான். மாப்பிள்ள இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சீக்கிரமா விட கிடைக்கும், என்ன நீங்க வருத்தப்படாதீங்க. சீக்கிரமா தங்கச்சி பழைய நிலைமைக்கு வரும். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. மச்சான் எதையும் மறைக்கிறாரு. அப்போ மச்சாவும் மறைக்கிறாருண்டா மச்சானுக்கு அந்த குடும்பத்துக்கே தெரிஞ்ச விஷயமாத்தே இருக்கும். என்ன அதை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் தப்பா நினைச்சிட வேண்டும் மறைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா? ஒண்ணுமே விளங்கலையே. கண்டுபிடிச்சு என் பொண்டாட்டியை சரி பண்ணிட்டு தான் மறு வேலையே எனக்கு. இது வரைக்கும் விளையாட்டு போக்கில் விட்டுட்டேன், இனி இப்படி விடக்கூடாது. அவளுக்கு என்ன ஏதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அதை முதல்ல சரி செய்யணும். சரி செஞ்சதுக்கு பிறகுதான் காஷ்மீருக்கு போகணும். அந்த வேலையை என்னை விட்டு போனாலும் சரி, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். கண்டுபிடிக்கிறேன் மச்சான், நானே கண்டுபிடிக்கிறேன். மன்னிச்சுக்கிறேங்க மச்சான், நான் எதுக்காக இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருக்கேன் என்னால வாய் திறந்து வெளியே சொல்ல முடியாது. சொன்னா இது குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே இல்லை, அதை யோசிக்கிறேன். பரவாயில்ல மச்சான், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். மேடம் நேற்று யூனியன்ல இருந்து அத்தனை பேர் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணிக்கிருந்தாங்க. மேல இடத்துல சொல்லிக்கிருந்தாங்க, ஆனா அவங்க கம்பெனிக்கு அவங்க சம்பளம் தராததுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்துட்டாங்களா? மேடம் இங்க எதுவுமே சரியில்லாதனாலே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இந்த போராட்டம் பண்றாங்க. எம்பிட்டோ போலீஸ் வந்து தடுத்து பார்த்தாங்க, கேட்கல. உங்ககிட்ட பார்த்து உங்ககிட்ட மனு கொடுத்து அவங்க பேசி ஆகணும்னு நினைக்கிறாங்க. மேடம் நீங்க எம்மா பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போய் முடிச்சிருவீங்க மேடம். அதனாலதான் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பிரச்சனை பெருசுதே, ஆனா அது ஸ்மூத்தாக்குறதும் பெருசாக்குறதும் நம்ம கையிலதே இருக்கு, பேசுற விதத்துல இருக்கு. அம்புடுதே. கலெக்டர்மா மேடம் மன்னிச்சுக்கிறேங்க மேடம், எப்படி சொன்னேன் கேட்காம உள்ள வந்துட்டாப்ல. மேடம் நான் உங்ககிட்ட பேசணும் மேடம். என்ன மேடம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சா எதுவுமே விட மாட்டாங்க. என்ன என் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து மட்டும்தான் பேச முடியுமா? என் நேரம் பேச முடியாது மேடம். எங்களோட கஷ்டத்தை சொல்லி உங்ககிட்ட குறை தீர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் நான் உள்ள வரோம். இது ஏன் மேடம் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க? மேடம் மன்னிச்சுக்கிறேங்க. இருங்க விடுங்க, அவர் எதை சொல்ல வராருல கேக்குறேன். இருங்க. என்ன
மேடம் நாங்களும் எங்கிட்ட ஓனர் கிட்ட எல்லார்கிட்டயும் பேசி பார்த்துட்டோம், யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க தான் மேடம் எல்லாம் சரி பண்ணணும். ஓனர்கிட்ட என்ன பேசி பாத்திய? மேடம் எங்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மேடம். கஷ்டப்பட்டு ஒரு வேலை சோத்துக்கே அம்புட்டு வேலை செஞ்சு வீட்டு குடும்பத்தை பொறுப்பை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிருக்காங்க மேடம். இதுல அவங்க கொடுக்குற வேலைக்கு ஏத்தாப்புல எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த விதத்துல அவங்க கொடுக்குற வேலை அதிகமா இருக்கே தவிர எங்களுக்கு சம்பளத்தை கூட்ட மாட்டாங்க. இது கவர்மெண்ட் உத்தியோகம். நாங்க எல்லாம் யூனியன்ல வேலை பார்க்கறதுனாலதான் உங்ககிட்ட வந்து நாங்க மன்றாண்டிக்கு இருக்கோம். புரியுது. கஷ்டப்படுறவங்களுக்கு தகுந்த ஊதியம் வேணும்னு நினைக்கிறீங்க. இது ஒரு நியாயமான விஷயம் தான். கண்டிப்பா இதை நான் முன்னெடுத்து என்ன ஏதுன்னு பார்த்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குறேன். என்ன? ரொம்ப நன்றி மேடம். இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு எம்பிட்ட கஷ்டப்பட்டேன். யூனியன் மெம்பர் பூரா வெளியே நிக்கிறாங்க, ஒருத்தரும் பேச விட மாட்டாங்க. அதே மேடம் வந்துட்டோம். சரி, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 2 வாரத்துல சரி செஞ்சிடறேன். ரொம்ப நன்றி மேடம். என்ன திடீர்னு வர சொல்லியிருக்க? இப்பத்தே ஞாபகம் வருதோ? எல்லாம் ஜோலியாத்தேன். இப்போ உன் உதவி எனக்கு தேவைப்படுது. அதே அது எப்படி இத்தனை நாளே நீ தூக்கி எறிஞ்சிட்டு திடீர்னு என் உதவி உனக்கு தேவைப்படுதா? இத்தனை நாளா உன்னை தேடலை அப்படின்னா நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன். உனக்கு அது தெரியாதா? சொல்லு. எம்பது தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வரணும்னு நினச்சி ஒன்றையும் நான் பண்ணேன். நான் படித்து கலெக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் உன்னை நான் பிரேக்கப் கூட பண்ணேன். அது உனக்கு ஞாபகத்தில் இல்லை? அதே பிரேக்கப் பண்ணிட்டீல, இப்ப என்ன வெண்ணைக்கு என்ன திரும்ப வர சொன்ன? என்ன குட்டி, பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுட்டு இப்படி வயக்காடு சைடு கூட்டு வந்திருக்கியா? நான் கூட்டிட்டு வரணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. மாமனார் வர சொன்னாரு, அதனால வந்தேன். அம்முக்குட்டி நைட்டு அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. நம்ம 2 பேத்துக்கு முதல்ல தெரியும். யாரகு ரொம்ப ஆசையோ? இல்ல அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காருல, எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும்? ரொம்ப தான் ஆசைப்படுறவள. அப்போ சீக்கிரமா மாமனாருக்கு புள்ள பெத்து கொடுக்கணுமோ? அப்பா தூக்கி கொஞ்சம் வரல. அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதே அப்பாக்கு குட்டி குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு பிடிக்காதா? போங்க அம்முக்குட்டி, வெக்க வெக்கமா வருது. ஏய், நான் இப்படி பார்த்தா நான் படணும் அதெல்லாம். இருந்தாலும் நானும் ஆண்டானே, எனக்கும் வெக்கமான மடம் எல்லாம் இருக்கும்ல. ஆனா ரகு, மாமனார் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காரு, நீ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க. எப்படி ரகு இப்பெல்லாம்? அதெல்லாம் அப்படிதான் அம்முக்குட்டி. என்னைய அந்த நிலா ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா. என்ன? அவ கூட தான் நானும் படிச்சோம் மேல வந்தேன். இன்னைக்கு சப் கலெக்டரா இருக்க கூட நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி கலெக்டரா பேச விட்டு நான் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பினான். எனக்கு அது எம்மாம்பரி அவமானம்னு என் நிலையில இருந்து பார்த்தாதே தெரியும். இப்ப என்ன செய்யணுங்கிற? இங்க பாரு, நான் இருந்த டிப்ரெஷன்ல தான் உன்னை பிரேக்கப் பண்ணனே தவிர மற்றபடி உன்னை மனசளவில் முழுசா வெறுத்து நான் ஒதுக்கல. நீ எனக்கு உதவி செய்யணும். என்ன உதவி? எனக்கு எப்படியாவது நிலாவோட வேலை பறி போகணும். நிலாவோட அந்த இடத்த நான் நிரப்பணும். எனக்கு அது வேணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லை, அந்த நிலாவுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சாமா. இது ஒரு மெயினான காரணமாக வச்சுக்கிருக்காங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை அவளோட அந்த வேலையை விட்டு கொடுக்கணும். விட்டு இழந்து எனக்கு வேணான்னு வெறுத்து ஒதுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது செய்யணும். உன்னால் செய்ய முடியுமா? இது வரைக்கும் நீ கேட்ட விஷயத்தை எல்லாத்தையும் உனக்காக நான் செஞ்சிருக்கேன். ஆனா நீ எனக்காக எதுவுமே செஞ்சது இல்ல. அதுக்காக நீ செய்யலைங்கிறதுல சொல்லியும் காட்டல. என்ன இப்பவும் உனக்காக தான் ஒரு விஷயத்தை கேட்கறேன். சரி, உன் மேல நான் வச்சிருக்க காதல் உண்மையில அது நிரூபிக்கணும்ல. உனக்காக கண்டிப்பா செய்யறேன். என்ன? நெசமாவா? நிச்சயமாதான். இப்போ நான் ஒரு பெரிய ஃபேக்டரி எடுத்து நடத்திட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நிலாவுக்கு அந்த ஃபேக்டரியில தான் அப்பயே வைக்க போறேன். நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் அது எனக்கு சாதகமாக வேணும். எப்படியாவது நிலா அந்த வேலையை விட்டு கொடுக்கணும். அந்த வேலை எனக்கு வேணும். நான் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு படித்தேன் கலெக்டருக்கு, அந்த வேலையை அவள் பார்க்கக்கூடாது. நான் தான் அந்த வேலையை பார்க்கணும். என்னை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினால அதுக்கு அவளுக்கு நான் தண்டனை கொடுக்கணும். அதனால் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அவளை அந்த வேலை நான் எப்படி அவமானப்பட்டு வெளியே வந்தனோ அதே மாதிரி அவளை அவமானப்பட்டதே வெளியே வரணும். கண்டிப்பா நடக்கும். ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம், பூவின் இதழெல்லாம் மௌன ராகம் மௌன ராகம். எது எதுவோ சொல்லாத அர்த்தங்கள் சொல்லாத பார்வைகள். தப்பா பாடுறோமோ? சரி வேற பாட்டு பாடலாம். செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன், இவரும் வேலை. அதுக்கு மேல தெரியலையே. வாழ்க்கைய இப்படிதான் என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா?
இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். எவன் எப்படியோ வாழ்ந்துட்டு போறியான், எவன் நம்மள எப்படியோ பேசிட்டு போறியான். நமக்கு பின்னாடி பேசுறவனுக்கு நமக்கு முன்னாடி பேசுறதுக்கு தில்லே கிடையாது. அதனால நம்ம சந்தோஷமா வாழ்வோம். குலைக்கிற நாய் குலைத்து கொண்டே இருக்கும், குலைத்து விட்டு போய்கொண்டே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டு போய்கிட்டே இருப்போம். பேசட்டும், பேசுற வாயில புழுதை வைக்கும். என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே? அது ஒண்ணும் இல்ல, என் கோழி காதலிக்கு ஒரு கவிதை எழுத வந்த. யாருக்காவது என் கோழி காதலிக்கு கவிதை தொடிச்சுனா கொஞ்சம் கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. மாமனார்னால யோசிக்க முடியலையா, அதனாலவே கோழி காதலியை கரெக்ட் பண்ணணும். கோழி காதலியை கரெக்ட் பண்ணாதான் சில பல வேலைகள்லாம் நடக்கும். அதுக்காகவே என்னதான் சுகமோ நெஞ்சிலே நெஞ்சிலே எப்போதுமே நம்ம ஒரு பேர்ட்ஸ் ஆட்டோ பறந்துகிட்டே இருக்கணும். நம்ம சிறக உடைக்கிறதுக்கு சில பேர் நம்ம கூடவே வருவாங்க. ஆனா அது எதையும் நம்ம கண்டுக்க கூடாது. அப்பயும் நான் ரெக்க கட்டி பறப்பேன்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மள லவ் பேர்ட் மன்னிச்சுக்கிடுங்க, சுதந்திர பறவை. கோழி காதலிக்கு என்ன கவிதை எழுதலாம்? கோழி 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 காதலி, நீ ஒரு கோழி காதலி. கோழி பாத்ரூம் போனாலும் அள்ளி கொட்டுற கோழி காதலி. உன்னை நான் திருமணம் செய்தது வரமா சாபமா? அது எனக்கு தெரியல. ஆனா நான் அதை சாபமா தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது கோழி காதலி. நீ ஒண்ணையும் அப்படி செய்ய தெரியுமா? அதான் அப்பவே என்ன மறந்துட்டு வேற ஒருத்தர் கூட போனில்ல. அப்பவே உன்னை தள்ளி விட்டுறது இருக்க கிடத்துக்குள்ள தப்பு செஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு பொண்டாட்டியா வேறுண்டு உன்னை கல்யாணம் முடிச்ச பத்தியா அதாட்டி நான் பண்ண பேசிட்டேன். அதை விட ஒரு பிள்ளை பத்த பத்தியா அதை விட பெரிய பெரிய தப்பு தெரியுமா? என் பிள்ளை கூட நீ மதிக்க மாட்டேங்கிறீ. இன்னும் வாழ்க்கையில எப்படி துயரங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. சரி, கோழி காதலிக்கு ஏதாவது கவிதை வந்தா கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. என்ன மாமனார் ரொம்ப மனவேதனையில இருக்கு, அதனால கொஞ்சம் நேரம் டான்ஸ் அடிக்கிறேன். மாமனாரு பிரியா டான்ஸ் சொல்லி தரேன். யாருக்கு ஸ்டெப் எல்லாம் கரெக்டா சொல்லி தரணுமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டுடுங்க. அடுத்த எபிசோட்ல மாமனார் ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். இப்படிக்கு மாமனார். அப்புறம் ஒரு சின்ன கேள்வி, மாமனார் மாதிரி உங்க லைஃப்ல ஒரு ஆள் இருந்தா நீங்க எப்படி எடுத்துட்டீங்க? அதாவது எப்படி உங்களோட மனசுக்குள்ள உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கும்? மாமனார் மாதிரி எப்போதுமே உங்க கூட ஒரு ஆள் இருக்கணும். ஹாபிஸ் ஃபீலிங் முத மாதிரியே மாமனார் இங்கிலீஷ் பேசிட்டு சொல்லுங்க. என்ன மறக்காம சொல்லணும். வரட்டா. இந்நேரத்துல தூங்காம இங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்க? நான் வீட்ல இல்லண்டா, ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆயிருவ போல. இது என்ன புதுசா பேண்ட் சட்டைலாம்? ஏன் போடக்கூடாதோ? நிலா தான் வாங்கி கொடுத்துச்சு. ஓ, நிலா வாங்கி கொடுத்துட்டாவளோ? இப்ப என்னமோ நான் இந்த வீட்டுக்கு வரமோ? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பொண்டாட்டி ஆகுறவோ அந்த வீட்லயே தான் கிடக்குறாங்க. ஒன்னும் ஜாரி இல்ல. எனக்கு இருந்தாலும் தமிழ் தான் தங்கச்சி, அதுக்கு பிறகுதான் பொண்டாட்டி இல்ல. இப்ப நான் ஒண்ணுமே சொல்லலையே. நீ ஒன்னும் சொல்லல, ஆனா எனி டைமும் பொண்டாட்டின்னு பொண்டாட்டி தாசன் ஆயிராத. நான் தாலி கூட கட்டல. அப்படி பாசமோ? இங்க பாரு, நீ என் அண்ணன். என்ன என் மேல கோவப்பட்டாலும் என் கூட சண்டை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் நான் உன்னை மட்டும்தான் அண்ணனா நினைப்பேன். புரியுதா? உன்னை அம்படி சீக்கிரத்துல உன் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். உன் மேல எனக்கு தனி பாசம். அதனாலதான் இங்க இருந்து அங்க போனீங்களோ? அத பத்திலாம் பேசாத. அப்படி நீ பேச்ச மடிப்பிட்டு தெரியுமே. உன் பொண்டாட்டிட்ட சொல்லி வை. புரியுதா? நாத்தனார் கிட்ட ரொம்ப வச்சுக்கிற வேணாண்டு. அப்புறம் நாங்களும் நாத்தனார் கிட்ட காட்ட வேண்டியது இருக்கும். ஓ அப்படி. நெசமானே நேத்து வரைக்கும் மூஞ்சி கோணிக்கிருந்த, இப்ப பேசுற. உங்களுக்கு எப்படி பாசம் அதிகமோ அதே மாதிரி எங்களுக்கும் பாசம் அதிகம். எம்பிடுத்தேன் வெறுத்தாலும் பேசாம இருந்துட்டாலும் மனசுக்குள்ள இருக்க பாசம் அண்ணன் தங்கச்சி கிட்ட இருந்து எப்போதுமே மாறவே மாறாது. ஏன்னா எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தது அப்படி. இப்ப நீ அண்ணன் வெற்றி. இதுக்கு முன்னாடி வேற. இப்ப நீ அண்ணன். எப்போதுமே என் மேல இருக்க பாசம் உனக்கு போவே போவாது. எனக்கு தெரியும். போவத கூட உனக்கு பாசமாதையும் காட்ட தெரியும். நீ சந்தோஷமா இருந்தா அதை தாண்டி அண்ணனுக்கு வேற என்ன? உன்னோட சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கை தொலைக்கணும்னாலும் தொலைச்சிருவேன். அப்படி உன்னை தொலைக்க விட்டு வேடிக்கை பார்ப்பனும் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் இப்படி ஒண்ணு செஞ்சேன். என்னது? ஒண்ணும் இல்ல. அந்த வீட்டுல உனக்கு என்ன நடந்தாலும் அப்படி எதுவும் நடக்காது. நீ நடக்க விட மாட்டேன். என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் என்ன வச்சாலும் பொறுத்து போகணும். ஏன்னா அது உன் மாமியார் வீடு. ஆனவனிக்கு பொறுத்து போணுமா? அப்பலாம் என்னால இருக்க முடியாது. அப்படி பேசாத. இங்க பாருனே, பொம்பளை பிள்ளைனா அடைஞ்சாலும் ஏதாவது இருக்கானே, அப்பலாம் ஒண்ணும் இல்லல. உன் சந்தோஷத்தை தாண்டி அண்ணனுக்கு வேற என்னத்தான் வேணும்? தங்கம்.
மாசத்தில் தினம் பார்க்கிறேன் தங்க போல ஒரு தங்க உலகில் இல்ல எங்க வீட்டுக்கு செல்ல குயிலடி தாலாட்டிடும் சின்ன தாயடி நம்ம சொந்தம் போல இங்க வேற சொந்தம் இல்ல மகராணியா நீ வாழணும் மணக்கோலத்தில் ஒன்ன பார்க்கணும் கல்யாணம் முடிச்சிட்டு வந்தா நீ என் பிள்ளையவா ஒதுக்கி வைக்கிற நீ முதலாத்திரி வேணா எனக்கு இந்த சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்ன எனக்கு தேவை ஓ மூலமா அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு அதை பெத்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் தொலைடி எப்படி முதலாத்திரி நடக்காம இருக்குன்னு பாத்துருவோம் இனிதாமடி நீ மாமியார் யாருன்னு பார்க்க போற